ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் அப்போ உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். நிமிர்ந்து உட்காந்து மகிழ்ச்சின்னு சொன்னீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லுங்க மகிழ்ச்சி, சொல்லுங்க மகிழ்ச்சி. ஒருவருடைய கருத்து இன்னொருவரோடு நான் எழுதியது போல் இன்னொரு நபர் கட்டாயம் எழுதியிருக்கவே முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? என்ன மாதிரி ஒருத்தர் யோசிக்க முடியுமா? என்ன மாதிரி ஒருத்தர் செயல்பட முடியுமா? ஒருத்தர மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமா? ஒருத்தர மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாதுன்னா உங்களை எப்படி உங்க ஃப்ரெண்ட் புரிஞ்சுக்க முடியும்? உங்களை எப்படி உங்க அப்பா புரிஞ்சுக்க முடியும்? உங்க அம்மா மாதிரி நீங்க எப்படி மாற முடியும்? உங்களை மாதிரி உங்க அம்மா எப்படி மாற முடியும்? என்னையும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு எத்தனை இடத்துல சொல்றீங்க. உங்களை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு கேட்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு கணவன் மனைவி எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒரு மனைவி கணவனை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒரு ஆசிரியர் மாணவனை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒரு மாணவன் ஆசிரியரை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? முடியுமா முடியாதா? முடியாது. ஏன்னா அவரவருக்கு வேற வேற சிந்தனை. அவரவருக்கு அதை ப்ரூஃப் பண்றதுக்காக தான் உங்களை எழுத சொன்னேன். ஒரே டாபிக்கு எழுத சொன்னா ஒருத்தர் 10 வேர்டு எழுதுறீங்க, ஒருத்தர் 64 எழுதுறீங்க, ஒருத்தர் 55 எழுதுறீங்க, ஒருத்தர் 50 வார்த்தை எழுதுறீங்க. விதவிதமா எழுதுறோம். இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? அவரவருக்கு சிந்தனை வேற வேற. ஒரு அக்கா எழுதி வச்சிருக்கு விளக்கமாறு. அப்ப அவங்க புரிதல்ல அவங்க எழுதிருக்காங்க. இன்னொருத்தர் எழுதிருக்காங்க சாக் பீஸ், ஒயிட் சாக் பீஸ், எல்லோ சாக் பீஸ், ரெட் சாக் பீஸ். இது அவங்க புரிதல்ல எழுதிருக்காங்க. இப்ப நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நீங்க விளக்கமாறு சிரிச்சிட்டீங்க. இப்ப கிளாஸ் ரூம்ல விளக்கமா இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நம்ம பதில் இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அவங்களோட என்னப்படி அது கரெக்ட் தானே? என்னடி விளக்கமாறலாம் எழுதிருக்க? ஈஸியா நம்ம ஏளனப்படுத்துவோம். அவங்களோட மைண்ட்ல இருந்து பார்த்தா அவங்க எழுதுனது சரி. அவங்க எழுதுனது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேப் இருக்குதுங்க. இப்ப சொல்லி தர்றேன். யாருக்கும் சண்டையே வராது. இதை புரிஞ்சுட்டீங்கன்னா எனக்கு ஒரு மேப் இருக்கும், உங்களுக்கு ஒரு மேப் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பழக்க வழக்கம் நிறைய இருக்கும். இது கூட தெரியாதா அப்படின்னு சில பேர் நம்ம கேவலப்படுத்திடுறோம். அவங்களுக்கு ஏன் அது தெரியல? அவங்களுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாது. உங்களை கூட எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்க, என்ன புள்ள வயசுக்கு இந்த புள்ள இவ்வளவு பெரிய பிள்ளையாயிட்ட உனக்கு சோறாக்க தெரியாதா, உனக்கு குழம்பைக்க தெரியாதா? கேட்டிருக்காங்களா இல்லையா? அவங்கள பார்த்து கேட்டது இல்லையா? அப்ப அவங்க மேப் என்ன? குழம்பு வைக்க தெரியும். அந்த மேப்ல உள்ள மனுஷன் உங்களை பார்த்து என்ன நினைச்சிட்டாங்க? நீங்களும் குழம்பு வைக்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டாங்க. ஆனா உங்க மேப் என்ன? குழம்பு வைக்க தெரியாது. உங்க மேப்ல நீங்க உங்க மைண்ட்ல உங்களுக்கு குழம்பு வைக்க தெரியாதுன்னா நீங்க என்ன அறிவு இல்லாத ஆளா? உங்களுக்கு வேறு ஒரு விஷயத்துல அறிவு இருக்கலாம்ல. ஒரு விஷயத்துல நமக்கு அறிவு இல்லைன்னா இன்னொரு விஷயத்துல நமக்கு அறிவு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நீங்க யாரையும் இனிமே கஷ்டப்படுத்த மாட்டீங்க. அப்பா அம்மா அப்பா சொல்றீங்க, அப்பா அவனுக்கு இது கூட தெரியாதப்பா. அப்பாவுக்கு தெரியாது. அப்பாவுக்கு பிள்ளை மேல பாசம் காட்டதான் தெரியும். அது தெரிஞ்சாலே போதுமே. இன்னொருத்தரோட மேப்புக்குள்ள நுழையாதீங்கன்னு சொல்றேன். ஆசிரியருக்கும் சொல்றேன், மாணவருக்கும் சொல்றேன். உனக்கு இது கூட தெரியலையான்னு யார் ஒருத்தர் கேட்குறீங்களோ அவங்களோட மேப்பை நீங்க என்ன புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நான் வளர்ந்த விதத்துல தான் நான் வாழ முடியும். இன்னொரு நபர் அவர் வளர்ந்த விதத்துல தான் அவர் வாழ முடியும். அவரவர் வளர்ந்த விதத்துல மட்டும்தான் வாழ முடியும். நீங்க எப்படி இன்னொருத்தர் ஈஸியா ஏளனப்படுத்துவீங்க? அவருக்கு தெரிஞ்சது அவர் செய்யறாரு, அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் நடக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் முடி வளர்த்து வச்சிருக்கிறேன், என்ன எப்படி நீங்க கேள்வி பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசுறேன். என் மேப்ல நான் வாழ்றேன். எனக்கு இயற்கை உணவுன்னு ஒரு மேப் இருக்கு, பச்சை தண்ணி குடிச்சுட்டே வாழலாம்னு ஒரு மேப் இருக்கு. காலையில இருந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன், பச்சை தண்ணி தான் குடிச்சுட்டு இருக்கேன். வேற என்ன சாப்பிடுறேன்? என்னோட மேப் என்ன? இயற்கை உணவு. என் மேப் என்ன பண்றேன்? உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமாங்கிற ஒரு ஸ்டெப்ஸை நான் 3 நாளைக்கு எடுக்க போறேன். அதுல இன்னைக்கு முதல் நாள். என் மேப் என்ன பண்றேன்? கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கடத்துறேன். உங்களுக்கு சமையல் உணவை பத்தி இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு, சமைக்காத உணவை பத்தி தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரேன். அப்ப உங்க மேப்ல நான் இப்ப எதை கொண்டு வர்றதுக்காக நான் 3 நாள் பயிற்சி தர போறேன்? இயற்கை உணவு. சொல்லுங்க, இயற்கை உணவு. இன்னைக்கு நைட்டு போய் நீங்க என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், உங்க இஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் பழங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பழங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முடியலையா வேற ஏதோ உணவு சமைச்சதோ சமைக்காதோ சாப்பிட்டுக்கங்க, உங்க இஷ்டம். இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம்? விதிவிலக்கு கொடுக்கிறோம். எதை வேண்டுமானாலும் இன்னைக்கு இரவு நீங்கள் வழக்கம் போல உணவை சாப்பிட்டுக் கொள்ளலாம், எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. அக்கா சொல்லுது. அப்பா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்லாம் கை தூக்குங்க. சிக்கனா செவந்தியப்பா பொங்கலுக்கெல்லாம் நான் சொல்றதுதான் உணவு. 5 மணிக்கு மேல நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன வேணும்?
பொரிச்ச கோழி வேணுமா? பொரிச்ச கோழி சுடுகாட்டு போனோம் 2 பிளேட் வச்சிருவோம். எப்படி வசதி? சரி நம்ம உட்காரு, நம்ம சப்ஜெக்ட் போறோம். சொல்லுங்க. உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், ஆப்பிள், ஆரஞ்சு. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் யோசிக்க முடியுமா அந்த உலகத்துல? என்ன மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமா? ஒருத்தர் 100% புரிஞ்சுக்க முடியுமா? ஏன் புரிஞ்சுக்க முடியாதுன்னா, ஏன் முடியாதுன்னா அவரவர் யோசிக்கிற விதம் வேற. உங்களோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்குன்னா அவங்க வீட்டு சூழ்நிலை வேற, அது வளர்ந்த விதம் வேற, அதோட சாப்பாடு விதம் வேற, அதோட கலாச்சார அமைப்பு வேற. இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தா அது வாழ்ந்த விதம், அது படிச்ச விதம் வேற. அது வளர்ந்த விதத்துல தான் அந்த பொண்ணு வாழ முடியும். இந்த பொண்ணு இது வளர்ந்த விதத்துல வாழ முடியும். இவ திமிரு பிடிச்சவ அப்படின்னு சில பேரை நீங்க ஒதுக்கி வச்சிருப்பீங்க. அவ திமிரு பிடிச்சவ இல்ல, அவங்க மேப்ல அவங்க சரியா தான் வாழ்றாங்க. அவங்க மனசுபடி அவங்க நல்லா தான் வாழ்றாங்க. முடிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம்? அவங்க மேப்போட சேர்ந்து வாழலாம், இல்லைன்னா பிரிஞ்சு பேசாம இருக்கலாம். குறை சொல்லுவதற்கு நம்ம யாருக்குமே தகுதி இல்லைன்னு சொல்லலாம். நம்ம யாருமே யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்க சரி, அவங்களுக்கு அவங்க சரி. இப்படி புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துனீங்க, சண்டை சச்சரவு இல்லாம வாழ முடியும், போட்டி பொறாம இல்லாம வாழ முடியும். பெண்கள் அப்படின்னாவே சண்டை போடுறவங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க இந்த உலகத்துல. அதெல்லாம் நீங்க மாத்தி அமைக்கணுமா வேணாமா? மாத்தணுமா வேணாமா? நீங்களும் சண்டைக்கார ஆளுங்களா? சொல்லி வச்சிருக்காங்களே இந்த மாதிரி தப்பா சண்டைக்காரங்கன்னு. அதுல இருந்து நம்ம மாறணும் அப்படின்னா சின்ன சின்ன மாற்றத்தை கொண்டு வருவோம். சொல்லுங்க. உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம். இப்ப மார்க்கெட்ல எது ரொம்ப விலை குறைவு? தக்காளியா வெங்காயமா? எவ்வளவு கிலோ? எவ்வளவு? 1 கிலோ எவ்வளவு? சூப்பர், வெரி குட். 1 கிலோ எவ்வளவு? ஏன் அந்த பக்கம் உள்ளவங்க கூட சண்டையா? சொல்லுங்க. 1 கிலோ எவ்வளவு? வீட்டுக்கு போய் 1 கிலோ தக்காளி வாங்கணும். இன்னைக்கு நான் சொல்றது அப்படியே செய்யணும். என்ன வாங்கணும்? யாரெல்லாம் குளிக்கிறதுக்கு சோப்பு வச்சிருக்கீங்க கை தூக்குங்க. சோப்பு வச்சிருக்க கை தூக்குங்க. கை தூக்காத ஆளை நான் அப்ப என்னன்னு நினைக்கிறது? குளிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறதா? சோப்பு வச்சவங்களாம் கை தூக்குங்க. சோப்பு வச்சிருக்கவங்க. ஷாம்பு போட்டு குளிக்கிறவங்களாம் கை தூக்குங்க. ஷாம்பு போட்டு குளிக்கிறவங்க கை தூக்குங்க. கையை கீழே போடுங்க. தமிழ்ல சோப்புக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? சவுக்காரம். சொல்லுங்க. சவுக்காரம். நல்லா சொல்லுங்க. நல்லா. ஹலோ, ஹாய். சவுக்காரம். சவுக்காரம்னா சோப்பு. சவுக்காரம்னா சவுக்காரம்னா சாவுக்காரம். தோல் செத்து போய் சோப்பு போட்டு குளிச்சா. சந்தேகம் இருந்தா இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போங்க. லக்ஸ் சோப்பு, சிந்தால் சோப்பு, ஏதோ சோப்பு வச்சிருப்பீங்க. இந்த கையில என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றி மெடிமிக்ஸ் சோப்பை போட்டு இப்படி கழுவணும். நல்லா சோப்பு போட்டு இந்த கையை முழுசா கழுவணும். இந்த கை இருக்குல்ல, 1 கிலோ தக்காளி வேண்டாம், 1 தக்காளி வாங்கிட்டு போங்க. எத்தனை தக்காளி? 1 கிலோ 10 ரூபாய். ஒரு கடையில போய் அண்ணன் என்ன ஒரு தக்காளி கொடுனா கொடுத்துருவான். 1 தக்காளி வாங்கிட்டு போங்க. எத்தனை தக்காளி? நான் சொன்னதை செஞ்சு பார்க்கணும் முதல்ல, அப்புறம் தான் விமர்சனமே பண்ணணும். நான் சொல்லுவதை ஒரு முறை கூட செய்து பார்க்காதவர் என்னோட டெக்னிக்கை குறை சொல்ல தகுதி வரணும் அப்படின்னா நீங்க செஞ்சு பார்த்தா அந்த தகுதி உங்களுக்கு உண்டு. விமர்சனம் பண்ணலாம். யோ என்னமோ பெருசா சொன்ன, செஞ்சு பார்த்தேன் ஒண்ணுமே இல்லைப்பா சொல்லலாம். உங்களுக்கு முழு உரிமை உண்டு. ஏன்னா நீங்க செஞ்சு பார்த்தாச்சு. செய்யாமலே என்ன விமர்சனம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஒரு முறை செய்யும். இந்த கையை முழுக்க என்ன பண்ணணும்? சோப்பு செக்கிங் டெஸ்ட். 1 தக்காளி வாங்கிட்டு போய் மிக்சியில போட்டு அரைக்கணும். குழப்பம் தண்ணி மாதிரி வந்துடும். அது அப்படியே அள்ளி இந்த கையை முழுக்க பூசணும். இந்த கையை முழுக்க பூசணும். தக்காளி பூசணும் பெரிய கஷ்டமா? ஒன்று தக்காளி பூசணும். 1/2 மணி நேரம் கழிச்சு சோப்பு போட்ட கையை கழுவிக்கங்க. இந்த தக்காளி போட்ட கையை கழுவுங்க. 2 கையும் தூக்கி நிப்பாட்டி நீங்க கூட வித்தியாசம் பார்க்க வேண்டாம். உங்க வீட்டுல யாராவது கூப்பிட்டு இந்த கை எப்படி இருக்கு, இந்த கை எப்படி இருக்கு பார்த்து 2க்கும் வித்தியாசம் சொல்லுங்க. எந்த கையில தக்காளி பூசி நீங்க கழுவுனீங்களோ பலது மின்னும் 1 ரூபாய் காயின் எடுத்துக்கிட்டு மெடிமிக்ஸ் சோப்பு இல்ல எந்த சோப்பை போட்டு கையில கழுவுனீங்கல்ல, அதுல அப்படி கோடு கொடுங்க. நகத்தை வச்சு கிழிச்சிங்கன்னா சோப்பு போட்டு குளிச்சா உடம்புல வெள்ளைக்கோடு விழுகும். இயற்கை குளியல் குளிச்சா உடம்புல வெள்ளைக்கோடு விழுகாது. தக்காளி போட்டு குளிச்சா உடம்பு அருமையா இருக்கும். தக்காளி விலை குறைவு தானே? கிலோ எவ்வளவு? இப்ப அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு எல்லாரும் குளிப்பீங்க வீட்டுல? எத்தனை
நாளைக்கு காலையில எல்லாரும் வரும் பொழுது அவங்க வீட்டுல அவங்க பாத்ரூம்ல என்ன பண்ணணும், நாளைக்கு காலையில 1/2 கிலோ தக்காளி போதும். கொஞ்சம் முடி அதிகமா இருந்துச்சுன்னா தான் 1/2 கிலோ, முடி கொஞ்சம் குறைவா இருந்தா 1/2 கிலோ வேண்டியதில்லை, குறைவா தக்காளி போதும். நான் சொன்னதை முழுசா கேட்கணும், அப்புறம் தான் விமர்சனம் பண்ணணும். சொல்றதுக்கு முன்னே விமர்சனம் செஞ்சா தான் விமர்சனம் பண்ணணும். தக்காளி வாங்கிட்டு போய் வீட்டுல மிக்சியில வச்சு அரைச்சு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டினீங்கன்னா தக்காளி சாறு வந்துடும். அந்த தக்காளி சாறை கொஞ்சமா எடுத்து தலையில தெளிச்சு தலைமுடியெல்லாம் நல்லா என்ன செய்யணும், பூசணும். தலைமுடியெல்லாம் அந்த தக்காளி சாறை பூசினீங்கன்னா இந்த மண்டை ஓடு ஸ்கல் இருக்குல்ல, இந்த ஸ்கல்லுல எல்லாம் என்ன பண்ணும், மண்டை ஓட்டுல எல்லாம் இந்த தக்காளி சாறு படும். தலைமுடியெல்லாம் நல்லா தக்காளி சாறுல ஊற வைக்கணும். வடிகட்டி எடுத்தா ஒரு சக்கை ஒண்ணு கிடைக்கும்ல, அதை தூக்கி எல்லாம் வீசக்கூடாது. அந்த சக்கையை எடுத்து காலுல, கையில, உடம்பு முழுக்க, உடம்புக்கு சோப்பு போட்டா எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி உடம்பு முழுக்க என்ன பண்ணணும், இந்த தக்காளி சக்கைய நல்லபடியா என்ன செய்யணும், உடம்பெல்லாம் பூசணும். இந்த தக்காளி சாறு இருக்குல்ல, அதுல மிச்சம் இருந்தாலும் உடம்பெல்லாம் பூசலாம். மொத்த தக்காளியை அரைச்சு தலைக்கு பூசலாம். தக்காளி தோல், தக்காளி விதை இதெல்லாம் தலைமுடிக்குள்ள மாட்டோம். தலைமுடிக்குள்ள மாட்டிட்டு நீங்க தலை அலசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில காமிச்சிட்டு தலைமுடி எப்படி தட்டுனீங்கன்னா தான் என்ன ஆகும், தூசி எல்லாம் விழுகும். நீங்க ஆரம்பத்திலே தூசி எல்லாம் வடிகட்டிட்டீங்கன்னா தக்காளி சாறு மட்டும் தலைக்கு பூசினாலே போதும். தக்காளி சாறு தலைக்கு பூசினாலே போதும். அதுக்குனால நீங்க மொத்தமா தக்காளி பூசினாலும் சரி அல்லது தக்காளி சாறை மட்டும் தலைக்கு பூசினாலும் சரி உங்க இஷ்டம். உடம்பெல்லாம் என்ன செய்யணும், முகத்துக்கு அந்த தக்காளியை பூசி ஏறணும். தக்காளி பூசி முடிச்சுட்டு பார்க்கும்போது சில பேருக்கு உடம்பு பெருசா இருந்துச்சுன்னா தக்காளி பத்திரம்னா என்ன பண்ணலாம், இன்னும் 2 தக்காளி எடுத்து அரைச்சுக்கலாம். இன்னும் 2 தக்காளி அரைச்சு பூசிக்கும். சில பேருக்கு உடம்பு பத்தா, சில பேர் சின்ன சின்ன தக்காளியா போட்டுருவீங்க. தக்காளி பெருசு பெருசா போட்டதுமே பெரிய உடம்புக்கு பத்தும். அதனால நீங்க அங்க இருந்துட்டு போன் அடிக்க கூடாது. ஹலோ எச்ஓடி, உங்க சாரு போன் அடிப்பீங்க, எனக்கு தக்காளி பத்தல என்ன பண்றது. இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அத்தனை பேரும் குழந்தை மாதிரி உங்களுக்காக இங்கிருந்து போய் பொருட்களை சமந்து கொண்டு வந்து உங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, உங்க டீச்சர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு டீ கொடுக்குறாங்க. உங்களுக்கு மொத்த உணவு பொருளும் இங்கேருந்து ஓடி போய் டீ கொண்டு வந்து குழந்தை மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. உலகத்திலேயே மாணவர்களுக்கு சர்வீஸ் பண்ற வாத்தியார்களை இங்கதான் நான் பார்க்கிறேன். இங்கதான் பார்க்கிறேன், வேற எங்கேயும் பார்க்கிறேன். வாத்தியார் என்ன பண்ணுவாரு, வாத்தியார் என்ன பண்ணுவாரு, ஹெச்ஓடி என்ன பண்ணுவாரு, பிள்ளைங்களாம் அங்க சும்மா தானே இருக்கு, 4 பிள்ளைங்களை வர சொல்லி தூக்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே, எங்களை ஏன் தூக்கிட்டு வர சொல்றீங்க, யார் சொல்லுவான். இப்படி சொல்லிட்டு உட்காந்தா நீங்க ஒரு 10 பேர் போய் அன்பா தூக்கத்தான் செய்வீங்க. வாத்தியார் சொல்லிட்டாரு நம்ம என்ன செய்வோம், போய் தூக்கிட்டு தான் வருவோம். உங்களை தூக்க விடல, அவங்களே கொண்டு வந்து என்ன பண்றாங்க, கண்ணுக்கு கண்ணா பிள்ளைக்கு பிள்ளையா அவங்கள பாத்துக்கிறாங்க சந்தோஷமா. நீங்க வாத்தியாருக்கு போன போட்டு ஹலோ எனக்கு தக்காளி பத்தல, இவர் வந்து அரைச்சு கொடுக்க முடியுமா உங்களுக்கு. நீங்க தான் வீட்டுல உட்காந்து என்ன செய்யணும், அரைச்சுக்கணும். நம்ம தான் வீட்டுல அரைச்சுக்கணும். நாளைக்கு காலையில உங்க எல்லாருக்கும் தக தக்காளி புளியல், தக்காளி புளியல் குளிச்சுட்டு செல்போன்ல ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்து வச்சுக்கணும். செல்ஃபி புள்ள அந்த மாதிரி ஒரு படம் போட்டோவை எடுத்து வாட்ஸ்அப்ல அவருக்கு அனுப்பிடாதீங்க. அவருக்குன்னா எவருக்குன்னு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க போயிடுவாங்க. ஏன்னா அப்புறம் உங்க அப்பா வந்துருவாரு, என் மகன் நல்லா தான் இருக்கா, நீங்க போட்டா எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்கிறீங்க, இவன் நேரடியா வாட்ஸ்அப்ல போட்டா எடுத்து எங்கேயோ அனுப்பக்கூடாதுக்கு அனுப்பி தாண்டி இடம் சண்டைக்கு வருவாரு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் உங்க பிரச்சனை, ஏன்டா கொண்டுடக்கூடாது. நாளைக்கு என்ன குளியல் விரும்புபவர்கள், வீட்டில் தேங்காய் இருக்கக்கூடியவர்கள், இதை விட சூப்பரான குளியல் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாளைக்கு ஒரு மாடலா சேஞ்ச் பண்ணி பாருங்க, பிரமாதமா இருக்கும். என்ன என்ன டவுட்டா? சரி கேளுங்கம்மா. வேற டவுட், வேற டவுட், வேற டவுட் இருக்கக்கா? வேற டவுட் நான் கேட்க இருக்கா? நான் தப்பல்ல கேள்வி. எத்தனை தடவைக்கா தக்காளி போட்டு குடிச்சிருக்க? இருங்க இருங்க, எத்தனை தடவைக்கா தக்காளி போட்டு குடிச்சிருக்கீங்க? நான் கேட்கிறக்கா, உடம்புக்கு தலைமுடிக்கு மொத்தமா எத்தனை தடவை போட்டு குடிச்சிருக்கீங்கக்கா? நாளை காலைல குடிங்க, எல்லா கல்வியும் இப்படி கிடைச்சிருக்கு. நான் என்ன சொன்னாலும் ஒரு முறை அனுபவம் செய்யணும், அதுக்கப்புறம் தான் அதை பத்தி விமர்சனம் பண்ணணும். அழுக்கு போகுமா?
எப்ப குளிச்சா தான் தெரியும் அழுக்கு போகுமான்னு. தலைமுடி என்ன தலையிருக்கமே பிசு பிசுப்பு போகுமா எப்ப தெரியும்? நாளைக்கு எல்லாம் குளிச்சு பார்த்தா தான் தெரியும். உலகம் முழுக்க சொல்றேன், பிசு பிசுப்பு போகாமையா சொல்றேன். உலகம் முழுக்க சொல்றேன், உடம்பு அழுக்கு போகாமையா சொல்றேன். உலகம் முழுக்க சொல்றேன், தலைக்கு என்ன பிசு பிசு போகாமையா சொல்றேன். என் தலைமுடியில நான் என்ன தடவி இருக்கணும் இல்லையா? என்ன தடவிக்கணும் இல்லையா? ஒரு முடியும் தனித்தனியா என் தலைமுடி இந்த இது சொல்லுவீங்களா, ஹேர் சிரம் தெரியுமா? ஹேர் ஷாம்பு, ஹேர் கண்டிஷனர், ஹேர் சிரம், இந்த ஸ்ட்ரைட்டனிங் சொல்லுவீங்கல்ல. அக்கா நான் சொல்றேன்க்கா, உனக்கு பேர் என்னக்கா? மோனிசாக்கெல்லாம் கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. 1000 பிள்ளைகள ஒரு பிள்ளைக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு இல்ல? கேள்வி கேட்கிற ஒருத்தம் கேள்வி கேட்கிறவன் அதுக்காக 1000 பேர் சேர்ந்து கேள்வி கேட்பாதீங்க. அந்த அக்கா கேள்வி கேட்டுச்சுன்னா செய்யணும்னு நினைக்கிறவன் கேள்வி கேட்பான், செய்யணும்னு நினைக்கிறவன் கேள்வி கேட்பான். ஏன்னா அந்த அக்கா கேள்வி விரண்டாவதம் இல்லை, விரண்டாவதம் இருந்தால் ஃபாலோ பண்ண மாட்டான். நல்லா இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தலைமுடிக்கு என்ன தட வேண்டிய அவசியமே இல்லை. முடி தனித்தனியா கிடக்கும், எல்லா முடியும் ஒரு முடியும் அன்சி வெடிச்சிருமா யாரு யாரு சுடணும் இல்ல, அதே சுடணும் இல்ல, முடி வெடிச்சிரு. நம்ம என்ன சொல்லவே இல்லை, அதுக்குள்ள முடி வெடிச்சது ஆரம்பிக்கிறதுக்குள்ள வெடிகுண்டு வைக்கிறது. இவ்வளவு கண்மணிகள், இவ்வளவு அக்கா, இவ்வளவு தங்கச்சி, இவ்வளவு தாய்மார்கள் பாட பண்ண ரெடியா இருக்குல்ல, முடி வெடிச்சது. இப்படி சொன்னா ஏதாவது ஒரு பொண்ணு பாட பண்ணுமா? எவ்வளவு அன்பா அமைதியா காலில இருந்து கேட்டு நல்லபடியா பாட பண்ணுவான்னு எல்லா பெண்களும் தயாராகிட்டு இருக்கிறாங்க. முடி வெடிக்கும். நான் கேட்கிறேன், இத்தனை ஆண்டு காலமா 20 வயசா நீங்க ஷாம்பு போட்டு குளிச்சீங்கல, ஷாம்பு போட்டு குளிச்சு உங்க தலைமுடி வெடிச்சிச்சு, யாராவது ஷாம்பு நிறுத்தினீங்களா? யாராவது ஷாம்பு கம்பெனிக்காரன் போய் கேட்டீங்களா முடி வெடிக்குதுன்னு? இயற்கையா தக்காளி தேய்ச்சி குளிக்கலாம்னு சொல்றேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? இயற்கையை எவன் சொன்னாலும் ஏளனப்படுத்தப்படுவான், புரியுதா? இப்ப எனக்கு என்ன இல்ல, வெக்கம், மானம், சூடு, சொர்ண, அதையும் மீறிதான் இப்ப நான் உங்களுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப உங்களுக்கு செலவு வச்சேனா? நான் ஒரு ஷாம்பு, ஹேர் ஷாம்பு வச்சிருக்கேன், ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு ஷாம்பு வச்சிருக்கேன். 350 ரூபாய் ஷாம்பு வாங்கிக்கலாம், வியாபாரம் பார்த்தனா? தக்காளி செலவு இல்லாம ஒரு தக்காளி தேய்ச்சி குளிங்கன்னு சொல்றேன். எத்தனை கேள்வி எழுதி பார்த்துக்கிட்டீங்களா? இப்படித்தான் உலகத்துல ஏறாம நம்ம நோக்கி நம்ம மேல இழிவு தூக்கி போடுவாங்க. இத்தனைக்கு எந்த செலவு நான் சொல்லலையே. ஹேர் ஆயில் ஏதாவது சொன்னேன், செலவு ஏதாவது சொன்னேன், 5000 10,000 செலவு பண்ண சொன்னேன் போகல, ஒண்ணுமே இல்ல. ஒரு தக்காளி, அது ஒரு நாளுக்குள்ள, அதுக்குள்ளேயும் எண்ணெய் போகுமோ, தலைமுடி வெடிக்குமோ, என் முடி கொட்டிருமா? ஒரு நாளுக்குள்ளியா? ஒரு நாளைக்கு தேங்காய் அரைச்சு தேங்காய் பால் குடிச்சு, தேங்காய் பால் மட்டும் நாளைக்கு உடம்புக்கு தக்காளி பூசி யாராவது ஒருத்தர் மாறுதலுக்கு தலைக்கு என்ன பண்ணணும்? எவோ அவர் சும்மா தமாசுக்கு சொன்னேன், நீங்க போய் டென்ஷன் ஆகாதீங்க. என்ன தென்றல் எவோ அவர் சும்மா ஒரு ஸ்லாங்ல ஒரு படத்துல வரும், திடீர்னு டிஸ்டர்ப். என்ன படம் அது? என்ன படம்? என்ன ஒரு படம்? கட்டராப். அதுல வர இந்த அக்காவுக்கு என்னாச்சு, மைண்ட் ஒரு கிரியேட் ஆயிடுச்சு. எவோ அவன் நடந்தாலும் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அக்காவுக்கு அப்படிதான் சும்மா 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 2 நிமிஷம் உட்காருங்க. தேங்காய் பால் அரைச்சு தலைமுடிக்கு பூசி 1/2 மணி நேரம் காத்திருந்து நாளை காலைல குளிச்சு பாருங்க. தலைமுடி அப்புறம் அள்ளி போட்டு பாருங்க, நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்னா கேட்கக்கூடாது, நாளைக்கு செஞ்சு பார்த்தா நல்லா இருக்கும். சரி, தக்காளி பிடிக்கல உங்களுக்கு, தேங்காய் வேண்டாம், வேற ஏதாவது ஒரு சூப்பர் மெத்தட் வேணும் அப்படின்னா ஹேர் கண்டிஷனருக்கு ஒரு மெத்தட் சொல்லி தரேன். வெண்டைக்காய் சாப்பிட்டுருப்பீங்கல்ல, வலுவலுப்பா இருந்துச்சா இல்லையா? அமேசிங் ரிசல்ட், அற்புதமான ரிசல்ட். உங்க வாழ்நாள்ல அப்படி ஒரு குளியல் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. வெண்டைக்காய் 10 வெண்டைக்காய் நல்லபடியா அரைச்சு, அந்த வெண்டைக்காய் நல்லா குழப்பறன்னு சாம்பு மாதிரியே இருக்கும். முட்டை கலக்குனா முட்டை, பசுந்தயிறு, கொஞ்சமா எலுமிச்சம்பழம் பிடிஞ்சு விட்டு தலைக்கு பூசினா ஹேர் சூப்பரா இருக்கும். பைனாப்பிள் ஜூஸ், லெமன் ஜூஸ், பசுந்தயிறு கரைச்சு தலைக்கு பூசினா ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மெத்தடை விட சூப்பர் மெத்தட் சொல்லி தரேன். வெண்டைக்காய் அரைச்சு தலைமுடிக்கு பூசி ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ காத்திருந்து நாளைக்கு நீங்க குளிச்சீங்கன்னா அருமையா இருக்கும் தலைமுடி. நாளைக்கு இங்க கிளாஸுக்கு நீங்க வரும் பொழுது ஒவ்வொருத்தரை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். குளிச்சுட்டு வாங்க. தக்காளி, ஆமா நான் சொன்ன குளியில குளிச்சுட்டு வாங்க.
தக்காளி வேண்டாம் அல்லது தக்காளி இல்லைங்கிறவங்க உங்க வீட்டுல உருளைக்கிழங்கு இருந்தா உருளைக்கிழங்க உடம்புக்கு பூசி குளிக்கலாம். கொய்யாப்பழம் இருந்தால் கொய்யாப்பழம் பூசி குளிக்கலாம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல கல்யாணமான பெண்கள் இருந்தால், யாருக்கு பார்த்துருக்காங்க புதுசா கல்யாணமான பெண்கள் எங்க இருக்கிறாங்க? கை தூக்குங்க. உங்க வீட்டு பக்கத்துல தான் கை தூக்குங்க. புதிதாக கல்யாணமான திருமண பெண்கள் 1 மாசமோ 2 மாசம் 3 மாசம் 5 மாசம் 6 மாசம் வரைக்கும் புது கல்யாண பெண்கள் தான். இங்க கூட சில பேர் இருப்பீங்க, கல்யாண பெண்கள் இருக்கலாம், வாய்ப்புகள் உண்டு. கையக்கில போடுங்க. யாராவது புதுசா கல்யாணம் ஆன பெண்கள் இருந்தா அந்த அக்காட்ட போய் ரகசியமா கூப்பிட்டு, அக்கா அக்கா கொய்யாப்பழம் இருக்குல்ல அக்கா, கொய்யாப்பழத்தை எடுத்து உள்ளுக்குள்ள உள்ள விதையை மட்டும் தனியா எடுத்துட்டு மேல உள்ள சதப்பகுதியை அரைச்சு தலைமுடிக்கு பூசி உடம்புக்கெல்லாம் பூசி குளி அக்கா அப்படின்னு அந்த அக்காட்ட சொல்லுங்க. ஏன்டி குளிக்கணும்னு அந்த அக்கா கேட்கும். அது உங்க அத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும், குளி அக்கான்னு சொல்லுவாங்க. கொய்யாப்பழ குளியல் பெண்கள் குளித்தால் பெண்ணுக்கும் தன்னை ரொம்ப பிடிக்கும், ஆணுக்கு கணவனுக்கு ரொம்ப. இது உங்க சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லை, துணை டிப்ஸ். இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பயன்படலாம். இது பின் குறிப்பு மட்டும்தான். கொய்யாப்பழம். அடுத்தது சொல்லுங்க, தர்பூசணி. நல்லா சொல்லுங்க. விளாப்பழம், வில்வப்பழம், ஆரஞ்சு பழம், எலுமிச்சப்பழம், வாழைப்பழம். கோயில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது என்னென்ன அபிஷேகம் பண்ணுவாங்க தெரியுமா? பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், வாழைப்பழம், பஞ்சாமிர்தம், ஆரஞ்சு ஊத்துவாங்க, சாத்துக்குடி ஊத்தி விடுவாங்க, பச்சை தண்ணி மஞ்சள் கரைச்சு ஊத்துவாங்க, சந்தனம் கரைச்சு ஊத்துவாங்க, குங்குமம் கொட்டுவாங்க, திருநீர் போடுவாங்க, தயிர் விடுவாங்க, நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க, தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுதா? சாமிக்கு என்னவெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ணுவோமோ அந்த அபிஷேக பொருளை வச்சு நமக்கு அபிஷேகம் பண்ண சொல்றேன். நமக்கு அபிஷேகம் என்னக்கா சொல்லுங்க, சொல்லுங்க. நான் தேன் போட்டு குளிக்கன்னு எப்ப சொன்னேன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லிருங்க. அந்த அக்கா என்ன பண்ணு, அதாவது இந்த உலகத்துல எது முடியாதோ அதை நீ தானே சொன்னிய சாமிக்கு போட்டு குளிக்கலாம்னு சொல்லி, சாமிக்கு தலையெல்லாம் குங்குமம் கொட்டான். நான் தலையில குங்குமம் கொட்டிட்டு இப்படி காலேஜ்ல வந்து என்னையே ஆகுது. எது அறிவான செயலை அதைத்தானே செய்யணும். அறிவு இல்லாத ஒரு செயலை ஏன் தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா அந்த உதாரணத்துக்கு நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துக்கணும். இந்த அக்கா நாளைக்கு கொய்யாப்பழம் குளிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கொய்யாப்பழம் நான் வேற சப்ஜெக்ட். ஆமா சொல்லுங்க. நிமிர்ந்து உட்காருங்க. உளுந்து குளியல் சொல்லுங்க. பச்சரிசி குளியல், வெந்தய குளியல், பாசிப்பயிறு மாவு குளியல், மஞ்சள் குளியல், நலங்கு மாவு குளியல், மாதுளை தோல் குளியல், ஆவாரம்பூ பொடி குளியல், சீயக்காய் குளியல், அரப்பு குளியல், மண் குளியல், சாக்கடை குளியல், தலை குளியல், இடுப்பு குளியல், கண் குளியல், வாழை இலை குளியல், குளத்து குளியல், அருவி குளியல், கடல் குளியல், எனர்ஜி பாத், ஸ்டீம் பாத், வேப்பிலை குளியல், புதினா குளியல், குப்பமேனி இலை குளியல். வருஷம் 365 நாள் அப்படின்னா என்னோட டயட்டுக்கு பேரு தென்றல் டயட்டு. நம்ம டயட்டுல 365 குளியல் வகையா டெய்லி இருக்கு. குளிச்சிங்கன்னா அந்த அக்கா கேட்டுச்சுல என்ன பிசுப்பு போகுமான்னு, மோனிஷா எண்ணெயே பூச வேண்டிய அவசியமே இல்லை. தானாக தலைமுடியில எண்ணெய் பூசியது போல ஒரு உணர்வு கிடைக்கும். உங்களோட தலைமுடி சிக்கு இல்லாம இருக்கும். தலைமுடி அள்ளி கட்டுனா அற்புதமா சீதா தேவிக்கு நிகரான ஒரு அழகு உங்களுக்கு கிடைக்கும். உடல் வனப்பு, உடல் அருமையான அழகு பெறும். உடல் அசைவுகளும் அங்கங்களும் உங்களுடைய உணர்வு தன்மைகளும் சீரிய சிறப்பு தன்மையில அன்போடு எப்போதும் இருக்கும். இயற்கை குளியல் எடுத்தா, சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சா என்ன நன்மையோ சாத்துக்குடி ஜூஸை உடம்புல பூசி குளிச்சா அதே நன்மை கிடைக்கும். குளிச்சாலும் அதே நன்மை, குடிச்சாலும்
அதே நன்மை. அப்படிப்பட்ட ஆனந்த அற்புத குழிகளை பத்தி இவ்வளவு நேரம் பேசினேன். இவ்வளவு குழிகள் இருக்கு. பப்பாளி குழிகள் இருக்கு, தர்பூசணி குழிகள் இருக்கு, விதவிதமா குளிக்கலாம். நம்ம உட்காருங்க. நாளைக்கு ஹாஸ்டல்ல உள்ளவங்களுக்கு இங்க அரைச்சு கொடுத்துருவாங்க, மற்றவங்க எல்லாம் வீட்லயே அரைச்சு பூசி குளிச்சுட்டு வாங்க. நாளைக்கு ஒரு 4 பேர் இதுக்காக நாங்க செக்யூரிட்டி நாங்க நியமிச்சிருவோம். வர்ற ஒருத்தரையும் மோந்து பார்த்தா உள்ள அனுப்புவோம். நீங்க என்ன குளியல் குளிச்சிங்கன்னு மோந்து பார்க்கப்பட என்ன சொல்றியா? ஓகே, எல்லாரும் வரிசையா நிக்க வச்சு மோந்து பார்ப்போம். அதுக்கு ஒரு 4 பேர் நியமிச்சிருவோம். எல்லாரும் சொல்லுங்க, பவுடர், சோப்பு, ஷாம்பு. 48 நாளைக்கு கிடையாது. பவுடர் பூசாம தான் நாளைக்கு எல்லாரும் வரும். மேக்கப் இல்லாம என் மூஞ்சியை பார்க்கவே முடியாது. நான் பார்க்கிறேன். நாளைக்கு யாரும் யாரெல்லாம் மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கிறீங்க கை தூக்குங்க. நேச்சுரலா இருக்கேன். எவ்வளவு பிள்ளைங்க நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. பத்தாது எல்லாரும் கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. கை தூக்குனாலும் கை தட்டுங்க. கை தூக்கியவர்கள் கையை இறக்கி விட்டு கை தட்டவர், அனைவரும் கை தட்டவர். தலையை சொல்லாமல் கையை தட்டவர், இந்த பக்கம் கையை தட்டவர், நல்லா கை தட்டவர். நீங்க தட்ட என் தலைமுடி பறக்கணும். கையை தட்டவர், நல்லா கை தட்டவர், வேகமாக கை தட்டவர். கையை மேலே தூக்கி கையை தட்டவர், கையை மேல தூக்கி நல்லா கை தட்டுங்க, வேகமாக கை தட்டுங்க. 100% கை தட்டணும், 100% கை தட்டணும், 100% கை தட்டணும். இப்பதான் 50% வந்திருக்கு, இப்பதான் 50% வந்திருக்கு, 60% வந்திருக்கு, 60%. நல்லா கை தட்டணும். 70% வந்திருக்கு, 80% வந்துருச்சு. நல்லா தட்டணும், நல்லா தட்டணும். ரத்தம் தெரிக்கணும், நல்லா தட்டணும். 90%, 95, 96, 97. நல்லா நல்லா தட்டணும். 98, 99. நல்லா கை தட்டணும். ஐயா மேல தூக்கி தட்டணும். 99, 99, 100. நல்லா தட்டணும். நல்லா 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 100 வாயில இருந்தா சவுண்ட். சரி, ஒரு ஆச்சரியம் பார்த்தேன். கை 2 எடுத்து மென்மையா தடவி, மென்மையா உதடுகளை மூடி இருக்க. ஒரு உதடு மூடுனா சத்தம் இல்லைன்னா அந்த உணர முடியும், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி போயிடும். ஒரு செகண்ட்ல எடுத்து காட்டுறாங்க. அற்புதம். நமக்கு உட்காந்து உதடுகள் மூடி மென்மையா இருங்க. சாதாரணமா அந்த கையை பிடித்தலாம். இந்த 2 கைக்கு நடுவில் ஒரு காந்த சக்தி வரும். பாருங்க, இப்படி செய்யும். கொஞ்சம் லேசா லைட்டா செய்யும், மெதுவா செய்யும். மெதுவா, யாரும் வாயை திறக்காம செய்யணும். அந்த எனர்ஜியை உணரணும். முதல்ல மெதுவா செய்யும், மெதுவா செய்யும். மெதுவா, ரொம்ப மெதுவா வேண்டாம், கொஞ்சம் கூட அந்த தன்மையை மெதுவா தான் இருக்கணும். அது ரொம்ப மெதுவா இருக்கும். நான் செய்யற ஸ்பீடுக்கு செய்யணும். என்னைய பாருங்க, நான் செய்யற ஸ்பீடுக்கு செய்யணும். இந்த 2 கைக்கு நடுவுல ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்கும். விரல்கள் சேர்ந்து இருக்கணும். உணரணும். மெதுவா அமைதி. பேசாம இருங்க. அது எவ்வளவு தூரம் போகுது பாருங்க. மிரட்டியெல்லாம் போ. அமைதியா செய்யுங்க. கண்களை மூடுங்க. கண்களை மூடி செய்யுங்க. வாயை திறக்காதீங்க. கண்களை மூடி செய்யுங்க. மெதுவா அந்த காந்த சக்தியை உணர்ந்த நீங்க கண்களை மூடி கைகளை கொஞ்சம் விரிவுபடுத்தி அதே மாதிரி அசைச்சுக்கிட்டே இருக்கு. கைகளை விரிவுபடுத்தி எவ்வளவு தூரம் கொஞ்சமா விரிவுபடுத்திட்டே வாங்க. எவ்வளவு தூரம் விரிவுபடுத்தினாலும் அந்த காந்த சக்தியை உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். எவ்வளவு தூரம் உங்க கைகளை விரிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விரிச்சு செக் பண்ணி பாருங்க. எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த கைகளை விரிச்சு செக் பண்ணி பாருங்க. அமைதியா செக் பண்ணி பாருங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் விரிச்சு செக் பண்ணி பாருங்க. எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் கைகள் நல்லா விரிவுபடுத்திக்கலாம். கண்களை மட்டும் திறந்து பாருங்க. கைகளை அப்படியே செஞ்சுட்டே இருங்க. அந்த காந்த சக்தி எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் விரிவுபடுத்திக்கலாம். 2 கைக்கு நடுவில் ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்கும். என்னமோ தவற மாதிரி இருக்கும்.
ஓகே விட்டு நிமிந்து உட்காரு. தெரிஞ்ச ஒரு எனர்ஜி வைப்ரேஷன் தெரிஞ்சா இல்லையா? நான் நடந்து போனா இங்க இருந்துச்சு இந்த எனர்ஜி, நான் நடந்து போனா அந்த எனர்ஜி என் கூடவே வரும். என் உடம்ப சுத்தி ஒரு எனர்ஜி இருக்கு, என் உடம்ப சுத்தி ஒரு எனர்ஜி இருக்கு. உங்க கையில பாத்தீங்கல்ல ஒரு சக்தி, உசுர கண்ணில் காட்ட முடியுமா? நான் காலையிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நான் காலைல பேசுறது அப்படியே கையில் தூக்கி காட்டுங்க பார்ப்போம், காட்ட முடியுமா? பேசுனது நான் பேசுறது கேட்குது தானே, காட்டுங்க முடியாது. அம்மாவுக்கு உங்க மேல அன்பு இருக்கு தானே, அந்த அன்பை பாசனை இப்ப கையில தூக்கி காட்டுங்க, காட்ட முடியுமா? முடியாது. அதே மாதிரி உயிரை தூக்கி இப்படி கையில காட்ட முடியாது, உணர முடியும். நீங்க உணர்ந்தது என்ன தெரியுமா? அதான் உங்க உயிர். நீங்க உணர்ந்தது என்னப்போ? உங்க உயிர் சக்தி உங்க உடம்ப சுத்திக்கிட்டே இருக்கு, உங்க உடம்புக்குள்ளே இருக்கு, உங்க உடம்ப சுத்திக்கிட்டே இருக்கு. நமக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ரைட் சைடு உட்கார்ந்து இருக்கு, யார் உட்காந்துருக்காங்க திரும்பி பாருங்க. உங்க ரைட் சைடு உட்காந்துருக்காங்க, நல்லா க்ளோஸ் அப்பா மூஞ்சியை பாருங்க. அப்படியே லெஃப்ட்லையும் பார்த்துக்கங்க, நல்லா பாருங்க, மூஞ்சியை பாருங்க. மூஞ்சியை காட்டுனா அப்படி அப்படி பிடிச்சி இழுத்து மூஞ்சியை பாருங்க, பிடிச்சி இழுத்து பாருங்க. பார்த்தாச்சா? வேகமா இழுக்காதீங்க. உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு ஆவி, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு யாரு? நம்ப மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. இப்ப நான் செத்தா நான் என்ன ஆவேன்? ஆவியா சுத்துவேன். செத்தா பேயா சுத்துவாங்க, கேள்வி விட்டுறீங்களா? பேயா சுத்துவாங்க. இப்ப ஆவின்னு என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க. மேடையில் ஒரு ஆவி நிற்கிது, எந்த சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்துச்சோ தெரியலையே, காலையில இருந்து இந்த கத்துது அப்படின்னு என்னை ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் பேர் என்ன தெரியுமா? வாரம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் மாஸ் நடக்கும். யாரெல்லாம் போயிருக்கீங்க? கோவில்கள்ல, இந்து கோவில்கள்ல, ஆலயங்கள்ல வழிபாடு வெள்ளி செவ்வாயில முக்கிய வழிபாடுகள் உண்டு. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில வழிபாடு உண்டு. ஆஞ்சநேயர் கோயில் இந்த ஊர்ல ஞாயிற்றுக்கிழமையா? ஆமாவா? சரி, உங்க ஊருக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா? அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முகவரி கொடுங்க. முதல்ல அந்த ஆஞ்சநேயர் கோயில் நான் போகும். ஆஞ்சநேயர் கோயில்ல இந்த அனுமார் அவர் தானே? வால் வச்சிருப்பாரு, அப்படி இருப்பாரு அவர் தானே? இது வச்சிருப்பாரு, ஒரு புள்ள வச்சிருப்பாரு, ஒரு கதாயம் வச்சிருப்பாரு, அவர் தானே? அடா அடா, சனிக்கிழமைங்க அவருக்கு, ஞாயிற்றுக்கிழமை. சரி, நீங்க எந்த கோயில் சொல்றீங்களோ அந்த கோயில் நான் பார்ப்பேன். சாய்பாபா வழிபாடு வியாழக்கிழமை. யார் சாய்பாபா பக்தர்? இது பேர நம்பாங்க. சாய்பாபாவுக்கு வியாழக்கிழமை. துர்க்கியம்மனுக்கு ஒரு நாள், தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நாள் இருக்கு. இஸ்லாத்துல பார்த்தா வெள்ளிக்கிழமை அவங்க என்ன பண்ணணும்? பயான். வெள்ளிக்கிழமை தினசரி 5 தொழுகை முக்கியம். அதுல வெள்ளிக்கிழமை மதியம் 12 to 1.5 ஒரு நேரம் தொழுகை வரும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தொழுகை ஏன் தெரியுமா நடக்குது? சண்டே அன்னைக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏன் தெரியுமா சர்ச்சில் மாசம் நடக்குது? எதனால வெள்ளி செவ்வாய் கோயில் ஏன் வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போறது தெரியுமா? இந்த ஆவி கெட்ட எண்ணங்களை சேர்த்து பாவியா மாறிடுச்சு. இந்த பாவி சர்ச்சில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்து, சண்டே அன்னைக்கு மாசத்துல உட்கார்ந்து இருந்தா, அந்த சர்ச்சில இருந்து வெளியில வரும்போது அந்த பாவியா தானே உள்ள போகுது இந்த உடம்பு. அந்த பாவங்களை எல்லாம் போக்கப்பட்டு வெளியில வரும்போது ஒரு வாரத்துக்கு எப்படி இருப்போம்? ஆவியா இருப்போம். இந்த ஆவி கொஞ்சமா ஒரு வாரம் பாவம் சேர்ப்போம். வாரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும்? நம்மள சர்ச்சுக்கு போயிட்டு சுத்தம் பண்ணிட்டு வரோம். அதுக்குதான் என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரும் கோவிலுக்கே போக ஆரம்பிச்சோம். உங்க பக்கத்துல உள்ள ஆளு ஆவின்னா நீங்க நம்ப முடியல. ஒண்ணு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? உங்க பக்கத்துல உள்ளது ஆவிதான். அந்த ஆவிக்கு ஒரு உடம்பு இருக்கு. நான் இங்க ஆவிதான். எனக்கு என்ன இருக்கு? உடம்போட ஆவி இருந்தால் பயப்பட மாட்டீங்க. உடம்புல இருந்து ஆவி தனியா பிரிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? பயப்படுவாமா? எல்லாரும் பயப்படும். இப்போ நான் ஆவியா இல்லையான்னு கேட்டா எனக்கு பேர் என்ன? ஆவி. மனிதர்களுக்கு ஏன் நல்ல நல்ல காரியங்களை, நல்ல நல்ல விஷயங்களை கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுதுன்னா,
சில மோட்டிவேஷன் கருத்துக்களை நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏன் தெரியுமா உருவாகுது? இந்த ஆவியான நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா பாவியா மாத்திக்கிட்டோம். இந்த பாவி என்ன மாறணும்? மீண்டும் ஆவியா மாறணும். நீங்களாம் யாரு? ஆவி. நான் யாரு? அந்த ஆவியா உங்களை மாத்தணுங்கிறதுக்காக தான் உங்களை நல்ல குளியல் குளிக்க சொல்றேன். மோனிஷாக்கா ஒரு கேள்வி கேட்டுச்சு, தக்காளி எல்லாம் தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறம் நாங்க சோப்பு போட்டு குளிக்கலாமா? நல்ல கேள்வி தானே. நான் சோப்பே வேணான்னு தான் தக்காளி வெங்காயம் குளிக்க சொல்றேன். ஆனா அந்த அக்கா என்ன கேட்குது? குளிச்சதுக்கு அப்புறம் நாங்க சோப்பு போடுவோமே. போடக்கூடாது. வெங்காயம் தேய்ச்சி குளிக்கலாம், வேப்பலை தேய்ச்சி குளிக்கலாம், கருவேப்பிலை தேய்ச்சி குளிக்கலாம். குப்பை மேனி சொல்லுங்க. குப்பையான மேனியும் பிரமாதமா மாறும். அதனாலதான் பேரு குப்பை மேனி. சோரியாசிஸ் வந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா குப்பை மேனில 60 நாளைக்கு குளிக்க சொல்லுங்க. 61 நாள் சோரியாசிஸ் காணாம. சோரியாசிஸ் காணாம. சோரியாசிஸ்னா சொரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அரிப்பு படையாம உடம்பு. உங்க யாருக்கும் இருக்காது, கோலப்படாதீங்க. ஏன் யாருக்கு சோரியாசிஸ் கண்டுபிடிக்காது. அதெல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. இந்த உலகத்துக்கு முதல்ல வந்தது ஆதாமா ஏவாள். ஆதாமா ஏவாள் யாரு? ஆதாமா ஏவாள். ஆதாமா ஏவாளும் முதல்ல எங்க இருந்தாங்க? ஏதேன் தோட்டத்துல. அப்ப சாத்தான் வந்து என்னமோ சாப்பிட சொல்லிச்சு. என்ன சாப்பிட சொல்லிச்சு? என்ன சாப்பிட சொல்லிச்சு? என்ன பழம்? என்ன ஃப்ரூட்? ஆப்பிளா? ஆப்பிள் அக்ரியா எல்லாரும்? இல்லையா? வேற என்ன ஃப்ரூட்? பருப்பி. சரி, கற்பனையில ஒரு பழம் வைக்கலாம். ஏதாவது ஒரு பழம். என்ன பழம் வைக்கலாம்? என்ன நீங்க நான் இங்க கேட்டுக்கிறேன். என்ன பலாப்பழமா? என்ன பழம் வைக்கலாம்? ஆப்பிள். சரி, ஒரு உதாரணம் சும்மா ஒரு கதை. ஆதாமும் ஏவாளும் என்ன தோட்டத்துல இருந்தாங்க? அப்போ ஒரு சாத்தான் வந்துச்சு. என்ன வடிவத்தில் வந்துச்சு? பாம்பு எடுத்து வந்துச்சு. யாரை கூப்பிட்டுச்சு? ஏவாளுக்கு தானே முதல்ல கனி கொடுத்தாங்க பழம். ஏவாளை பார்த்து சாத்தான் முத கேட்டுச்சு. முத சொன்னுச்சு, ஹவ்வாரின்னு கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்களே, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ஹவ்வாரின்னு யாரு கேட்டா? சாத்தான். யாருக்கிட்ட? நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ஹவ்வாரின்னு கேட்ட உடனே ஏவாள் நியாயமா என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? இந்த உலகம் நல்லா இருந்திருக்கணும்னா அன்னைக்கே மாத்தி இருந்தா நல்லா இருக்கலாம். ஏவாள் செஞ்ச தப்பு தான் நம்ம எல்லாம் இருக்கணும். ஏவாள் என்ன தெரியுமா கற்றுக்கணும்? பூவாரின்னு கற்றுக்கணும். அவனை பார்த்து என்ன கற்றுக்கணும்? யாரா நீ ஏன் புருஷன் இருக்கிற என்னை பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்றேன் கேட்கணுமா இல்லையா? இன்னொருத்தன் அழகா இருக்கேன்னு சொல்றேன். ஆமா நான் அழகா இருக்கேனா? ஆமாமா நான் அழகா. ஹவ்வாரின்னு ஆமாமா ஐயம் பை. அது ஒரு பழத்தை கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னோன்னு இந்த அக்கா என்ன ஏதுன்னு கேட்காம சாப்பிட்டுருச்சு. பழத்தை வாங்கி என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவரை கேட்டிருக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு திரும்ப கனி கொடுத்துருக்குறாங்க, நான் இதை உமக்கு ஒப்படைக்கிறேன். இந்த கனியை நான் சாப்பிடலாமா வேணாமா? இது ஆசீர்வதிக்கப்பட்ட கனியா இல்லையா? இதை சாப்பிட்டா நல்லதா கேட்டதான்னு யாரை கேட்டிருக்கணும்? ஆண்டவரை கேட்டிருக்கணும். ஆண்டவர் அக்கா கேட்டுச்சான்? கேட்கல. அங்கேயே பிரேயரை மறந்துட்டான் நம்மால். முத ஆண்டவனை ஜெபிக்கிறத பிரேயரை மறந்த ஆள் யார் தெரியுமா? ஏவாள். ஏவாள் மறந்துருச்சு. ஏவாள் அன்னைக்கே நினப்புல ஆண்டவனை நினைச்சு, ஆண்டவரே நான் இந்த கனியை சாப்பிடலாமா வேணாமான்னு கேட்டா ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? டோன்ட் டச் சொல்லியிருப்பாருல, வேற சொல்லியிருப்பாருல. ஆண்டவரை கேட்கல. இந்த அக்கா சாப்பிட்டுச்சு. இந்த அக்கா சாப்பிட்டுச்சு. சாப்பிட்ட உடனே இந்த உலகத்தையே மாத்தினது 3 ஆப்பிள். இந்த உலகத்தையே மாத்தினது 3 ஆப்பிள். அதுல ஆப்பிளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏவாளுக்கு 3 ஆப்பிள் கொடுக்கல, ஒரு ஆப்பிள் கொடுத்தாங்க. நீங்க பாத்தீங்க இது 2 ஆப்பிள் எங்க? எங்களுக்கு ஞாபகம் உங்களுக்கு நினைப்பாங்க. சில பேர் கதை கேட்கும்போது அப்படியே உட்காந்துருப்பாங்க, எங்களுக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்துருக்கலாமே. 3 ஆப்பிளுமே ஏவாளுக்கு தானா? ஏவாடு ஆறாம ஏவாடு 2 ஆப்பிள் மீதி ஒரு ஆப்பிள் இருக்கலாம், அதையாவது எங்கிட்ட கொடுக்கக்கூடாதா? அப்படிலாம் கதை கேட்கக்கூடாது. உலகத்தை மாத்தினது மொத்தம் எத்தனை ஆப்பிள்? அதுல ஆப்பிள் ஏவாளுக்கு கொடுத்த ஆப்பிள். ஏவாள் என்ன பண்ணுச்சு?
பாதி ஆப்பிள சாப்பிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, கையையும் வாயையும் வச்சுக்கிட்டு நேரா ஆப்பிள தூக்கிட்டு புருஷன்ட்ட போனுச்சு. அத்தான் 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 அத்தாங்கையிலேயே அவன் செத்தான். அத்தான் கிட்ட போய் அத்தான் தான் ஒரு ஆப்பிள் கொடுத்தாங்க, தான் நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க தான், இந்த ஆப்பிள் நல்லா இருந்ததுதான், வெரி டேஸ்டி தான், எம்மி டேஸ்ட், நீங்க கொஞ்சம் சாப்பிடுறதா தான், நீங்களும் சாப்பிடுங்க. நான் பாதி ஆப்பிள் சாப்பிட்டு இறைவனை மீறி விட்டேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருந்த சத்தியங்களை எல்லாம் நான் மீறி விட்டேன், இறைவனை கேட்காமல் சாப்பிட்டு விட்டேன், நீங்களும் சாப்பிடுங்க தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆறாமாவது கையில வாங்கினானே அந்த ஆப்பிள், அவனாவது யோசிக்கணுமா இல்லையா? ஆண்டவா உங்களை கொஞ்சுகிறேன், இந்த பொண்டாட்டி பாருங்க கேட்காம அறிவுறுத்தின மணிக்கு உங்களை கேட்காம இந்த பிள்ளை சாப்பிட்டு வந்துருச்சு, இவ கெட்டதோட இல்லாம எனக்கும் அந்த ஆப்பிள் கொடுத்து என்னையும் சாப்பிட வைக்க பாக்குறான். ஆண்டவரே இறக்கமா எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யுங்க, நான் இந்த ஆப்பிளை சாப்பிடலாமா வேணாமா, இது இறைவன் நற்கருணை இப்படி வந்த ஆப்பிள் தானா, இதை நான் சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு, ஓகே 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 இதை நான் சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? கேட்கலையே. ஆதாம் என்ன பண்ணிட்டான்? சாப்பிட்டான். ஆவி பாவியான நாள் தெரியுமா? ஆப்பிள சாப்பிட்ட நாள் தான். என்னைக்கு ஆதாம் எவ்வளவு ஆப்பிள சாப்பிட்டாங்களோ அன்னைக்கு நம்ம என்ன ஆயிட்டோம்? ஆவியா இருந்த நம்ம பாவியா மாறிட்டோம். அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் நிறைய ஜெபம் பண்றோம், நிறைய பாவ மன்னிப்பு கேட்கிறோம், இன்றைய வரைக்கும் நம்ம பாவத்தை துடைக்கிறதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆவி என்ன மாறி போச்சு? பாவியா மாறி போச்சு. உடனே நீங்க இப்ப ஈஸியா ஆதாம யாவல் தான் தப்பு, நாங்க என்ன தப்பு பண்ணோம், அவங்க மேலதான் படி சொல்லக்கூடாது. அவங்க பண்ண தப்பு தான் நமக்கு வந்து மாட்டிக்கிச்சு. இப்ப நிறைய பேருக்கு அந்த 2 ஆப்பிள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதானே? அப்பதான் வீட்டுக்கே போவீங்க. நீங்க இல்லாட்டி போக மாட்டீங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு, நீங்களால வீட்டுக்கு போகணும், 2 ஆப்பிளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போகணும். 2 ஆப்பிள் என்னன்னு இப்ப சொல்ல போறேன். நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நேரம் நிமிந்து உட்காருங்க, சொல்லுங்க மகிழ்ச்சி. இப்ப முடிக்க போறோம், நிமிந்து சொல்லுங்க மகிழ்ச்சி. எல்லாரும் வீட்டுக்கு போறோம், சொல்லுங்க மகிழ்ச்சி. நைட்டு போய் நீங்க என்ன சாப்பிடலாம், உங்க இஷ்டம். முடிஞ்சா பழங்கள், முடிஞ்சா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் பேக்ராதிங்க, உங்களுக்கும் நல்ல வந்து காத்துக்கிறேன். முடிஞ்சா பழங்கள். நைட்டு சீக்கிரம் தூங்கணும், நைட்டு சீக்கிரம், காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும், காலையில நல்ல இயற்கை குளியல் குளிக்கணும். ஓகே, இப்ப அடுத்த ஆப்பிள் பத்தி சொல்றேன். இந்த ஆப்பிள் என்ன தெரியுமா? ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தான், ஆப்பிள் மரத்துக்கு ஒரு ஆப்பிள் விழுந்துச்சு, அதை எடுத்து ஒருத்தையும் புவியீர் பூசியை கண்டுபிடிச்சான். யாரது? உலகத்தை மாத்தின 2வது ஆப்பிள். உலகத்தை மாத்தின அவன் மட்டும் அந்த ஆப்பிள் எடுத்து நல்லா இருக்க டேஸ்டா கறி சாப்பிட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருந்திருக்காங்க. இப்ப 3வது ஆப்பிள் தெரிஞ்சுக்கணும், அப்படித்தானே? கையில இருக்கிறத காட்டணும் பாத்தீங்களா, அவர் கையில வச்சிருக்காரு. அதுலயும் பாதி ஆப்பிள் தான் இருக்கும். ஆப்பிள் போன்ல என்ன இருக்கும்? பாதி ஆப்பிள் தான். ஆப்பிள் ஐபோன் ஒரு கையில வச்சிருக்காரு, பக்கத்துல இருந்தா வாங்கி காட்டலாமேன்னு பார்த்தேன், ரொம்ப தூரமா இருக்காது. ஐபோன் ஆப்பிள் போன் இருக்குல்ல, அதுதான் 3வது புரட்சி. உலகத்துல ஒருத்தர் செல்வந்தராக பணக்காரராக இருக்கிறார் அப்படின்னு சினிமாலாம் பாருங்க, எல்லாம் என்ன வச்சு பேசுவாங்க? ஆப்பிள் போன் வச்சு பேசுவாங்க. இந்த உலகத்தை செல்வ செழிப்பாக மாற்றிய 3வது ஆப்பிள் என்னன்னா ஐபோன். இது பின்னாடி பாருங்க, பாதி ஆப்பிள். ஆதாம் எவ்வளவு கழிச்சு தூக்கி போட்டாங்கல்ல, அந்த ஆப்பிள் வந்துருச்சு. அதான் இதுவா நானும் கழிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. என்ன இது? ஐபோன். இதுதான் 3 ஆப்பிள். இன்னும் மற்ற நிறைய விஷயங்கள் நம்ம நாளைக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்களை புரிய வைக்க இருக்கிறோம். நாளைக்கு வரும்போது டம்ளர் கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்? நாளைக்கு வரும்போது தட்டு கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்? நாளைக்கு வரும்போது குளிச்சுட்டு வரணும். என்ன செஞ்சுட்டு வரணும்? நாளைக்கு வரும்போது ஆயில் புல்லிங் பண்ணணும். என்ன செய்யணும்? இன்னைக்கு ஒரு தடவை செய்யணும், நாளைக்கு காலையில் ஒரு தடவை செய்யணும். தக்கா நம்ம கேட்குது. நாளைக்கு சொல்றேன், சொல்ல முடியாது. நாளைக்கு சொல்லுவான். இப்பொழுது இந்த அளவில் என்னக்கா 3வது கூட்டமும் சொல்ல முடியாது. சஸ்பென்ஸ் படம் தொடர்கதை இருக்குல்ல, இன்னைக்கு நாடகம் மட்டும் பார்த்து தொடர்ச்சி போட்டாங்கல்ல, அது மாதிரி நாளைக்கு தொடரும். அனன்யாவும் அனன்யா அப்பாவும் அனன்யா அம்மாவும் ஃபார்ச்சுனர் கார்ல, டொயோட்டா ஃபார்ச்சுனர் கார்ல ஏறி உட்கார்ந்தாங்க, நாடகத்தை முடிச்சுட்டான். தொடர்ச்சின்னு போட்டான்ல. இன்னைக்கு அவங்க போய் கம்பெனி ஓபன் பண்றாங்களா, இன்னைக்கு தான் போய் பார்க்க போறீங்க, 8 மணிக்கு நாடகம். அந்த மாதிரி நம்ம நாடகம் நாளை காலையில் 9 மணிக்கு துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த மைக் நிர்வாகிகள் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. இன்னைக்கு என்னென்ன கற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிறத, நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை மனசுல இருக்க உங்களுக்கு இருக்கு.